நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வடகொரியாவுக்கு ஒரே நட்பு நாடாக இருந்து வருவது சீனா தான். ஆனால் இப்போது அந்த நாடும் வடகொரியாவை விட்டு விலகுவது வெளிப்படையாகியுள்ளது. இது பற்றி தொடர்ந்து பார்ப்போம். வடகொரியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆயுதம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு சீனா திடீர் தடை விதித்துள்ளது. இந்த தொழில்நுட்பங்கள் பெரும்பாலும் அணு ஆயுதங்களை செய்ய பயன்படுத்தப்படுபவை என சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் வர்த்தக அமைச்சகம் தடை செய்யப்பட்டுள்ள தொழில்நுட்பங்கள் மற்றும் பாகங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. வடகொரியா மீது ஐநா விதித்துள்ள தடையை நடைமுறைப்படுத்தவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக சீனா விளக்கம் அளித்துள்ளது. தனது கூட்டணி நாடு மற்றும் வர்த்தக பரிவர்த்தனை அதிகம் உள்ள நாடு மீது சீனா எடுத்துள்ள திடமான நடவடிக்கை இது என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நீண்டகால நட்புறவு கொண்ட வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த சில மாதங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உருவாகியுள்ளன. இதன் உச்சகட்டமே தற்போதைய ஆயுத தடை விவகாரம். இன்றைய சர்வதேச அரசியல் சூழலில் வடகொரியாவுடன் நட்பு கொண்டிருக்கும் ஒரே நாடு சீனாதான். இரு நாடுகளும் சுமார் 1500 கிலோமீட்டர் நீள எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. 1950 கொரிய போர் நடந்தபோது வடகொரியாவுக்கு ஆதரவாக சுமார் 30 லட்சம் ராணுவ வீரர்களை சீனா அனுப்பியது. இதில் 1,80,000 பேர் கொல்லப்பட்டனர். இதன் பிறகு சர்வதேச அரங்கில் வடகொரியாவுக்கு ஆதரவாக சீனா இருந்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே பண்ட பரிமாற்றம் போன்ற பல்வேறு பொருட்களை பரிமாறிக்கொள்ளும் நடைமுறை இன்றும் இருக்கிறது. அவ்வப்போது எழும் எல்லை பிரச்சனையால் கூட இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் 2013ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பிப்ரவரியில் வடகொரியா நடத்திய அணு ஆயுத சோதனை மற்றும் ஏவுகணை சோதனையால் சீனா அதிருப்தியடைந்தது. இதன் பிறகு மார்ச் மாதம் பாதுகாப்பு அவையில் வடகொரியா மீது பொருளாதார தடை விதிப்பது தொடர்பான தீர்மானத்தை சீனா ஆதரித்த போது இந்த விரிசல் வெளிப்படையாக தெரிந்தது. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு ஏற்ப நவீன ரக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்திருப்பதன் மூலம் வடகொரியாவை சீனா கைவிடக்கூடும் என்ற கருத்து வலுப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.